அனைவருக்கும் வணக்கம்ங்க. அதாவது நம்ம வீட்ல இயற்கையான முறையில நம்ம கைகளால தயாரிச்ச ஆவாரம்பூ சோப்போட பயன்கள பத்தி தாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவதுங்க இந்த சோப்புகள நீங்க தினசரி பயன்படுத்தும்போது, முகம் மற்றும் உடல் நல்ல ஒரு பளபளப்பு, நல்ல ஒரு பொலிவ இந்த சோப்பு உங்களுக்கு குடுக்குங்க. 2வது உடல்ல ஏற்படக்கூடிய அதாவது தோல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள தீர்க்குங்க. சொறி, சிரங்கு, நமைச்சல், அரிப்பு இந்த மாரி தொந்தரவுல இருந்து இந்த சோப்பு உங்களுக்கு விடுபட உதவுங்க. 3வது பிறந்த குழந்தைகள்ல இருந்து முதியோர் வரையும் அனைவருமே எந்த ஒரு வயது தடையின்றி இந்த சோப்பை நீங்க பயன்படுத்தலாங்க. 4வது இந்த சோப்பை உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரை நீங்க தாராளமா பயன்படுத்தலாங்க. சில பேர் சோப்பு எப்படிங்க தலைக்கு போடுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு தயக்கமோ எந்த ஒரு பயமே வேணாமுங்க. இந்த சோப்பை நீங்க தாராளமா தலைகளுக்கு முடிகளுக்கு போட்டுக்கலாங்க. 5வது இந்த மாதிரி முறையில நீங்க போடும்போது இயற்கையாகவே ஆவாரம்பூவோட குணம் என்ன அப்படின்னா உடல் சூட்டை குறைக்கிறதாங்க. இப்போ நீங்க தலையில இருந்து பாதம் வரையும் இந்த சோப்பை நீங்க ரெகுலரா போட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூட்டை குறைச்சு குளிர்ச்சியான உடம்பா வச்சுக்கிறதுக்கு இந்த ஆவாரம்பூ சோப்பு உதவுங்க. 6வது உடம்புல அங்கங்கே கரும்புள்ளிகள் இருக்கும், இல்லைன்னா தேமல் மாதிரி அங்கங்கே கருப்பாக திட்டுத்திட்டா இருக்கும். அதெல்லாம் நாளாக 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருங்க இந்த சோப்பை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது. 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா வேர்வை சில பேர்களுக்கு கெட்ட ஒரு துர்நாற்றம் அடிக்கும். அந்த துர்நாற்றத்துலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா இந்த ஆவாரம்பூ சோப்பை நீங்கள் டெய்லி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த துர்நாற்றத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாங்க. 8வது பாயிண்ட் அப்படி என்னன்னா முகத்தில் பிம்பிள்ஸ் வரும், முகப்பருவுகள் வரும். அந்த மாதிரி முகப்பருவுகளுக்கு இந்த ஆவாரம்பூ பொடியை தாங்க போடுவாங்க, மூஞ்சியில் அரைச்சி போடுவாங்க. ஆனால் இந்த ஆவாரம்பூ சோப்பை நீங்கள் ரெகுலராக போடும்போது அந்த முகப்பொருட்கள் உடம்புல அங்கங்கே பொருட்கள் இருந்தால் அதெல்லாம் குறையிறதுக்கு உங்களுக்கு உதவுங்க. 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா உடம்புல சில பேர்களுக்கு 2 விதமாக ஸ்கின்னாக இருக்கும். ஒன்று ட்ரை ஸ்கின்னு, இன்னொன்று ஆயில் ஸ்கின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரை ஸ்கின்னுகளுக்கு இருக்காங்களே வறட்சியான தோல்கள் உள்ளவங்களுக்கு இந்த ஆவாரம்பூ சோப்பு மிக 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 ஒரு அருமருந்து தான் சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆவாரம்பூ சோப்பு போடும்போது அந்த வறட்சியான பகுதிகளை பூராத்தையுமே குறைச்சிட்டு நல்ல ஒரு பளபளப்பும் நல்ல ஒரு மினுமினுப்பும் இந்த சோப்பு உங்களுக்கு கொடுக்குங்க தோலில். 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த சோப்பை நீங்கள் தலையில் போட்டு குளிக்கும்போது தலையில் இருக்கிற சுண்டு பொடுகு இதெல்லாம் குறைஞ்சு அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வை தடுத்து முடி வளர்கிறதுக்கு இந்த சோப்பு உங்களுக்கு உதவுங்க. நாங்கள் இந்த சோப்பை இயற்கையான முறையில் வீடுகளில் கையில் தாங்க செய்கிறோம். இந்த சோப்பில் இருக்கிற மூலப்பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி, தேங்காய் எண்ணெய், காஸ்டிக் சோடா, அப்புறம் ஆவாரம்பூவோட சாறு. வெறும் இந்த 4 பொருட்களை வச்சு தாங்க இந்த நம்ம ஆவாரம் சோப்பு தயாரிக்கிறோம். இதை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க கொரியர் மூலமாகவும் இந்தியா முழுக்க பார்சல் மூலமாக அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஆவாரம்பூ சோப்பு தேவை அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எங்கிட்ட நேரடியாக ஃபோன் போட்டோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ வாட்ஸ்அப் செய்தி மூலமாகவும் எங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.